வாடிக்கையாளருக்கான வேலை, கிளையண்ட் ஒர்க், வர்த்தக கட்டமைப்பு, பிசினஸ் பில்டிங், நிர்வாக வேலைகள், அட்மின் டாஸ்க் இவற்றையெல்லாம் எப்படி மேனேஜ் செய்கிறீர்கள் என்று அடிக்கடி தன்னிடம் கேட்பதாக கூறியுள்ள கண்டென்ட் ரைட்டர் ஸ்ருதி பட் அதற்கான விரிவான பதிலை கொடுத்துள்ளார். உண்மையில் நான் எதையும் நிர்வகிப்பதில்லை, ஆனால் சிஸ்டமைஸ் பண்ணுகிறேன். காலை 10:30 மணி முதல் மாலை 4 மணி வரை கிளையண்ட் ஒர்க், வாடிக்கையாளருக்கான வேலையை மட்டும் கவனமாக செய்வேன். தொலைபேசி அழைப்புகள், நோ மல்டி டாஸ்கிங். மாலை 4 மணி முதல் மாலை 6 மணி வரை வணிக சந்திப்புகள், வேலைகள், திட்டங்கள், ஸ்ட்ராட்டஜி, புதிய ஐடியா, செயல்படுத்தும் திட்டம், குழு சந்திப்புகள் போன்றவை. வார இறுதி வேளை அட்மின் நிர்வாக வேலைகள், இன்வாய்சிங், ஜிஎஸ்டி ஃபைலிங், கிளையண்ட் ப்ரொபோசல், வாடிக்கையாளர் அறிமுகம் போன்றவை. வாழ்க்கையின் மிக சிறந்த பகுதி மாலை 6 மணிக்கு பிறகு. அதற்கு பிறகு நடக்க போய்விடுகிறேன். வாக்கிங், மொபைல் பார்க்க மாட்டேன், இமெயில் பார்க்க மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆடியோ புக்ஸ், ஒலி புத்தகங்கள் கேட்பேன். அவை என் வாழ்க்கையின் தரத்தை மாற்றிவிட்டன. மற்ற நாட்களில் திரும்ப பார்க்கிறேன், ஜேர்னல் எழுதுகிறேன், என்னுடைய வாரத்தை ஒருங்கிணைக்கிறேன். மறுவாரத்திற்கு தள்ளி வைத்துள்ள காரியங்களை எழுதுகிறேன். இது திங்கட்கிழமை தெளிவுடன் தொடங்க உதவுகிறது. தெளிவற்ற சிந்தனை இல்லை. இந்த வாரம் என்ன செய்வது என்ற மலைப்பு இல்லை. வாரந்தோறும் திரும்ப திரும்ப செய்யும் எளிய பழக்க வழக்கங்கள். மோட்டிவேஷனே தேவையில்லை, உத்வேகமே அவசியமில்லை. சிஸ்டம் சரியாக அமைந்தால் போதும் என்கிறார் ஸ்ருதி பட். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.